வணக்கம் மக்களே. காலையில் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டு 5:45க்கே எந்திரிச்சிருவேன். 6 மணி ஆகுது. 2 பேர் எப்படி உறங்குற ஆளுங்க பாருங்க. 6 மணிக்கு சின்னவ கொஞ்சம் அழுவா, பெரியவ உறங்கிட்டா. இனியாவை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பிடுவேன். அவளுக்கு ஆட்டோ 8 மணிக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால அவளை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து எழுப்பிடுவேன். இனியா, மணி 6:10 ஆகிட்டு. எந்தி 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 6 மணிக்கெலாம் சோறு உல வச்சுட்டேன். அப்புறம் வந்து பருப்பு அவிய போட்டிருக்கிறேன். சரி, 6 மணிக்கே வச்சா தான் அந்த அரிசி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. 7 மணி ஆயிரும். அதனால தான் கொஞ்சம் 6 மணிக்கே வச்சிட்டோம் அப்படின்னா 6:45 வடிச்சிடலாம். சரி, அது வேகத்தட்டியும் பாத்திரம் நிறைய சேர்ந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் விலைக்கு வைக்கணும். இவ்வளோ பாத்திரம் பாருங்கள், இவ்வளோ பாத்திரம் காலையிலே இந்த பொங்கலுக்கு போடுவோம் பாருங்கள். அவ்வளோ பாத்திரம் காலையிலே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துடும். அப்புறம் காலையில் இங்கே பாருங்க, தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கணும். தண்ணி வேறு எப்போதுமே இதில் வந்து ஒரு 2 நாளுக்கு ஒருக்க தான் தண்ணி பிடிப்போம். இப்போ பிடிக்க தண்ணி வந்து ஒரு 2 நாள் ஆயிரும். இந்த தண்ணி 2 நாளுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். இவ்வளோ பாத்திரம் இருக்குது. பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணணும். தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள் ஒருவங்களே. இது வந்து குடத்தில் வந்து எப்போதுமே தண்ணி இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே எப்படியும் இதெல்லாம் கூட்டிகிட்டு தான் நமக்கு வேலையே நடக்கும். ஒரு அடுப்பில் சோறு இருக்குது, ஒரு அடுப்பில் குழம்பு பருப்பு வச்சுருக்கேன். ஆமாம், இனிமேல் தான் காஃபி போடணும் ஒரு ஊரில். அழுவாத. சரி, ஒரு பக்கம் சோறும் பருப்பும் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பொடுன்னு பாத்திரத்தை விலைக்கு வச்சுருவோம். எப்படியும் அவங்க 7:30க்கு வேலைக்கு போவாங்க. 7:15க்குலாம் சோறு குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடணும். நம்ம இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடன்னு பாத்திரத்தெல்லாம் விலைக்கு வச்சுட்டேன். சரி, அவங்களுக்கும் காஃபியெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை பொடுன்னு வச்சுட்டு நம்மளும் ஒரு சைடில் வந்து 2 அடுப்பு தானங்க இருக்குது. அந்த 2 அடுப்பு தான் இருக்குது. அதனால் பருப்பை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு காஃபி டக்குன்னு போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களும் குடிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அடுப்பில் வந்து காஃபி வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் காஃபியை கொட்டிட்டு பார்த்தேன். சரி, பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு சோறையும் லைட்டாக பார்த்துட்டு அதனால் அவங்களுக்கும் காஃபி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இனியா எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டா அவளும் காஃபின்னு ரெடியாக வந்துடுவா. ஏன்னா அவள் 8 மணிக்கு ஆட்டோ வந்துடும் அப்படிங்கிறதுனால காலம்புரை எழுப்பி விட்டு அவளை சீக்கிரம் இது பண்ணிடுவேன். ஸ்நாக்ஸ் இல்லாமல் தங்கம்டாக நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு குடிக்கிறது பிடிக்காது. ஒரு சைடில் நம்ம குடிச்சிட்டு இருக்கும்போதே ஏதாவது டக்குன்னு ஒரு வேலை வந்துடும். அந்த காஃபியை முழுமையாக குடிக்க முடியாது, வச்சுட்டு போயிடுவேன். சரி, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறி போனதுக்கப்புறம் தான் வந்து குடிக்கிறது. இங்கே சின்னது வந்து உறங்கிட்டு இருக்கான்னு எந்திக்கலை. அவள் எந்திரிச்சு தான் அவள் காஃபி. அப்புறம் இனியா குளிப்பாட்டி விட்டுட்டு சரி அவளுக்கும் தலையெல்லாம் தோற்றி விட்டுட்டு கொஞ்சம் முடி வந்து கம்மியாக தான் கிடக்கு. இருந்தாலும் அந்த தலை காயல் அப்படின்னா மண்டை கணக்கும். நம்ம மண்டை கணக்காக சொல்லிடுவோம். சின்ன பிள்ளைகள் அது பாவம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தோற்றி விட்டுட்டு அப்புறமா தலையை இது பண்ணிவிட்டு லைட்டாக தான் எண்ணெய் தைப்பேன். ரொம்பலாம் தேய்க்க மாட்டேன். சரி, நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் தேய்ப்பேன். அதுக்குள்ளே எனக்கு ப்ரெஷ் வேணும், அது வேணும், இது வந்துட்டு சின்ன பிள்ளாவா அவள் வேறு பல் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளே. அந்தால அவளுக்கும் தலை பண்ணி விட்டுட்டேன். அந்தால சரி பின்னாடி திரும்ப கிளம்பியாச்சு. பள்ளிக்கூடம் கிளம்பியாச்சு. நேராக நின்றுக்கிட்டு சொல்லுடைய. சரி, இனியா ஸ்கூலுக்கு போனதும் அவங்களுக்கு சாப்பாடு சோறு எல்லாம். நமக்கு வந்து தோசை வச்சு ஒரு துவையல் மட்டும் வச்சு நான் சாப்பிட்ருவேன். கோதுமை தோசை தான். நான் காலையில் சோறு சாப்பிட மாட்டேன். இங்கே ஒன்று டிவி பார்த்துக்கிட்டே ஒருத்தி சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்டுட்டு தான் வந்து பால்வாடி கிளம்புவா. பாருங்கள், ஒரு அப்பளம் ஒரு சோறை வச்சு எப்படி சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இதில் என்ன கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை கட் பண்ணி கடைசியில் எடிட் பண்ணி போடுறதில்ல. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி விளாக்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு உள்ள விளாக்ஸை ஃபுல்லாக வந்து போட முடியாது. 10 நிமிஷம் என்ன, அது 1/2 மணி நேரம் மேலே போயிடும். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அந்த மாதிரி போட்டு இது பண்ணலான்னு நினைக்கிறேன். விளாக்ஸுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோவுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுங்க உறவுகளை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வரைக்கும் இனியா ஸ்கூலுக்கு கிளம்பி விடுற வீடியோ தான் இது பகுதி 1. பகுதி 2ல் ஒன்று சின்ன பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கல அவளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு விளாக்ஸில் வந்து கண்டிப்பாக போடுறவர்களே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் லாங் வீடியோவில் வந்து ஒன்று கேட்டிருந்தேன். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒன்றும் சொல்லலை. சரி, இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடுவோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் உறவுகளே.